விவரங்களை செய்தியாளர் பால முருகனிடம் கேட்கலாம். பாலா, வணக்கம். விவரங்கள் என்ன? நிச்சயமாக அவனியாபுரத்தில் தைத்திங்கள் முதல் பொங்கல் அன்று நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக முதல் முறையாக தண்டவாள வாடிவாசல் அமைக்கும் பணியில் பரம்பரை வாடிவாசல் அமைப்பாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். மதுரை அவனியாபுரத்தில் தமிழர் திருநாளாம் தை திருநாள் அன்று பொங்கல் அன்று புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். இதனையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் அமைக்கும் பணியில் பரம்பரை வாடிவாசல் அமைப்பாளர்கள் வாடிவாசல் பகுதியில் இன்று பனை மரக்கட்டைகள் தென்னங்கட்டைகள் ஊண்டி வாடிவாசல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வழக்கமாக அமைக்கப்படும் வாடிவாசல் இல்லாமல் இந்த முறை தண்டவாளத்தை போல நேராக செல்லும் வாடிவாசல் அமைக்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவனியாபுரத்தைச் சேர்ந்த வாடிவாசல் அமைப்பாளர் இருளன் ஜெயக்குமார் மற்றும் அவரது வாரிசுகள் வாடிவாசல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 10 அடி மற்றும் 8 அடி உயரமுள்ள தென்னை மரம் மற்றும் பனை மரத்தை சுற்றிலும் பாதுகாப்பாக நட்டு அதன் பின் வாடிவாசல் கதவுகள் அமைக்கப்படும். வாடிவாசல் அமைக்கும் பணிக்காக சுமார் 20 தென்னங்கட்டைகள் மற்றும் பனைமரக் கட்டைகள் கொண்டு வரப்பட்டு தற்போது ஊண்டப்பட்டு வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியினை மதுரை மாநகராட்சி சார்பாக நடத்தப்படுவதால் ஜல்லிக்கட்டு போட்டிக்காக வாடிவாசல் மற்றும் தடுப்பு வேலிகள், மாடு பரிசோதனை மையம், மாடு சேகரிக்கும் மையம், மருத்துவ குழு ஆகியவற்றிற்கான தடுப்பு வேலிகள், அதேபோல் சாலைகள் சீரமைப்பு, கண்காணிப்பு கேமரா என மொத்தம் ரூபாய் 54,26,000 நிதி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வேலைகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. மேலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பகுதிகளில் தடுப்பு வேலிகள், ஜல்லிக்கட்டு மாடுகள் பரிசோதனை செய்யும் இடம், ஜல்லிக்கட்டு மாடுகள் சேகரிக்கும் இடம் போன்றவற்றில் தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 60% வேலைகள் முடிவுற்றனர். விவரங்களுக்கு நன்றி, பாலமுருகன்.